பொருளாதார நெருக்கடியில தத்தளிச்சிட்டு வர பாகிஸ்தானுக்கு இந்தியாவிலிருந்து போன ஒரு இயற்கை வளம் இப்ப கை கொடுக்க போகுது. அதுவும் தங்கம் இப்ப விக்கிற விலைக்கு பாகிஸ்தான்ல புதுசா ஒரு தங்க சுரங்கமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா அப்போ பாகிஸ்தானுக்கு அதிர்ஷ்டமா இல்லையா? இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்கு எடுத்து செல்லப்படும் இந்த தங்க படிவுகள் மதிப்பு எவ்வளவு தெரியுமா? இதன் மூலமா பாகிஸ்தானை தற்சார்பு நாடா ஆக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்காம். திடீர்னு பாகிஸ்தான்ல முளைத்த சட்டவிரோதமான சுரங்கங்கள். ஒரு பக்கம் இந்தியா சொந்தம் கொண்டாடுது, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் சொந்தம் கொண்டாடுது. யாருக்கு தான் அந்த தங்க சுரங்கம்? இதெல்லாம் தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ. செய்தி சொல்லட்டுமா? பொருளாதார நிலையில ரொம்ப நெருக்கடியான சூழல்ல இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல மக்களுக்கு ஜாக்பாட் அடிச்ச மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. சமீபத்துல பாகிஸ்தான்ல ஒரு தங்க சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுவும் நதிக்கு அடியில. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்துல அட்டோப் மாவட்டத்தில் இருக்க ஒரு பகுதியில தான் அளவுக்கு அதிகமான தங்க படிவுகள் கண்டறியப்பட்டிருக்கு. அதன் தொடர்ச்சியா அதுல ஆய்வாளர்கள் போய் ஆய்வு செய்து பார்க்கும்போது சிந்து நதிக்கு அடியில பல தங்க படிமங்கள் இருந்திருக்கு. பொருளாதார நெருக்கடியை சந்திச்சுட்டு வர பாகிஸ்தான் இப்படி ஒரு தங்க சுரங்கம், அதுவும் தங்கம் இப்ப விக்கிற விலைக்கு ஒரு தங்க சுரங்கமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னா இந்த இயற்கை கொடுத்த அதிர்ஷ்டத்துல தங்களது பொருளாதாரத்தை உயர்த்திக்க பாகிஸ்தானுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கு இந்த நிகழ்வு. பொருளாதார நிலையிலும் அரசியல் ரீதியாகவும் ஒரு நிலையற்ற தன்மையில இருக்கக்கூடிய பாகிஸ்தான்ல கொஞ்ச நஞ்சம் இல்ல, சுமார் 80,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கங்கள் கிடைப்பது போல ஒரு தங்க சுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது சிந்து நதி மூலமா இமயமலை, இந்தியாவின் இமயமலையிலிருந்து சிந்து நதி மூலமா இந்த தங்க படிவுகள் அரித்து கொண்டு வரப்பட்டு பாகிஸ்தான்ல இந்த அட்டோப் மாவட்டத்துல ஒரு பகுதியில அது சேர்ந்துகிட்டு அப்படியே படிமங்களா இருக்கு. இந்த 80,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க படிமங்களை தான் சுரங்க ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே சிந்து நதி பாயிற இடங்கள் எல்லாம் பாகிஸ்தான்ல தங்க சுரங்கங்கள் இருப்பதாக ஒரு செய்தி பரவிட்டே வந்திருக்கு. இந்த செய்தியின் தொடர்ச்சியா இந்த ஆண்டோட தொடக்கத்திலேயே உள்ளூர் ஒப்பந்தக்காரர்கள், அதாவது பாகிஸ்தான்ல இருக்க கைபர் பக்துன்குவா மாகாணத்துல உள்ள நௌஷேரான்ற பகுதிக்கு அருகே உள்ள சிந்து நதி பள்ளத்தாக்குல இந்த தங்க படிவுகள் இருக்கிறதா செய்திகள் வந்ததும் உடனே உள்ளூர் ஒப்பந்தக்காரர்களா அந்த இடத்துக்கு படையெடுக்கிறாங்க. இதனாலேயே அந்த பகுதியில அதிகப்படியான சட்டவிரோதமாக தங்கத்தை சுரண்டும் வேலைகள்லாம் நடந்திருக்கு. இது தொடர்பான செய்திகள் சமூக வலைதளங்கள்ல அதிகமா பரவ ஆரம்பிச்சதும் உடனே பஞ்சாப் மாகாண அரசு அந்த இடங்களுக்கு போய் ஆய்வு செய்து அங்கீகரிக்கப்படாத சுரங்கங்களோட அனுமதியை ரத்து செய்துச்சு. இதனால அந்த பகுதியில இருந்த கட்டுப்பாடு இல்லாம சட்டவிரோதமாக நடந்த நடவடிக்கைகள்லாம் தடுக்கப்பட்டுச்சு. இந்தியாவின் இமயமலையிலிருந்து சிந்து நதி பாய்ந்து வரும்போது அந்த இமயமலையில வரலாற்று ரீதியாகவே பல தங்கம் உள்பட விலை உயர்ந்த கனிம வளங்கள் அதிகமா இருக்கு. அதுல சிந்து நதி மூலமா தங்கம் அடிச்சு வரப்பட்டு பாகிஸ்தான்ல இந்த பகுதியில சேர்ந்துகிட்டே இருந்திருக்கு. ஒரு படிமங்களா இது உருவாகிட்டே இருந்திருக்கு. நதியின் ஓட்டம் காரணமா இது உருண்டையான வடிவிலையும் தட்டையான வடிவத்திலையும் அப்படியே அந்த இடத்துல பதிஞ்சிட்டே வந்துட்டு இருந்திருக்கு. இது மாதிரியான செய்திகள் வரவும் அந்த அரசு தலையிட்டு அதை ஆய்வு செய்து பார்த்து அதை உறுதிப்படுத்தியிருக்கு. இதோட மதிப்பீட்டு அளவு கிட்டத்தட்ட 80,000 கோடி ரூபாயாக சொல்லப்படுது. தற்போதைய நிலைக்கு பாகிஸ்தான்ல பொருளாதாரம் குறைந்து வர நிலையில அந்நிய செலாவணி கையிருப்பும் குறைவான ஒரு நிலையில இருக்கும்போது கூடுதலா பலவீனம் அடைந்து வரும் நாணயம், இது போன்ற பல நெருக்கடிகளுக்கிடையே இருக்க பாகிஸ்தானுக்கு இந்த தங்க சுரங்கத்தோட கண்டுபிடிப்புங்கிறது ஒரு புதிய மைல் கல்லா இருக்கும். புதிய நம்பிக்கை தரக்கூடிய, அவங்களோட பொருளாதாரத்தை மீட்டுவதற்கான ஒரு வழியா அங்க இருக்கக்கூடிய சுரங்க ஆய்வாளர்கள் பாக்குறாங்க. இப்படி கடுமையான பொருளாதார சவால்களை எதிர்கொண்டு வர இந்த பாகிஸ்தானுக்கு இந்த அட்டாக் பகுதியில் கிடைக்கப்பெற்ற தங்கத்தின் மூலமாக அட்டாக் பிளேஸ் கோல்ட் திட்டம் அரசால் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் பாகிஸ்தானுக்கு இப்போதைக்கு மிகவும் தேவையான அவசியமான பொருளாதார நிவாரணத்தை கொடுக்கும்னு பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க. இதனால பாகிஸ்தான் வெளிநாட்டிலிருந்து தங்கத்தை இறக்குமதி செய்வதை எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, தானாகவே இதிலிருந்து பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்நிய செலாவணி இருப்பு வீழ்ச்சி அடைந்து வருவதாலும் நாணயம் பலவீனம் அடைஞ்சு வருவதாலும் இப்படி தங்க சுரங்கங்கள் மூலமா இப்படி தங்க இருப்புகளை தக்க வச்சுக்கிறதுல இதன் மூலமா பாகிஸ்தானுக்கு முக்கியமான ஒரு நிதி உதவி வரும். பொருளாதார நெருக்கடியை சீர் செய்யலாம் அப்படின்னு நம்புறாங்க. இந்த கோல்ட் பிளேசர் திட்டம் வெற்றி அடைஞ்சா பாகிஸ்தான் தங்க உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தங்க உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் சர்வதேச அளவுல பாகிஸ்தானோட நிலை கொஞ்சம் மேம்படும்.
இந்த தங்க சுரங்க கண்டுபிடிப்புங்கிறது பாகிஸ்தானோட பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய நல்வாய்ப்பா இருக்குமா அல்லது மேலும் சில பிரச்சனைகளை அந்த நாட்டுக்கு கொண்டு வருமா அப்படிங்கிறது இன்னும் சில மாதங்கள்ல அரசோட நடவடிக்கைகளை பொறுத்து தெரிய வரும். இந்த தங்க சுரங்க திட்டம் அப்படிங்கிறது பாகிஸ்தானோட சுரங்கத்துறைக்கு ஒரு மைல்கல்லா அமையும்னு சொல்லப்படுது. குறிப்பா பாகிஸ்தானோட தங்க சுரங்கங்கள் தான் தெற்காசியாவிலே மிகவும் குறைந்த அளவுல இருக்கு. இந்த நிதியாண்டின் முதல் 8 மாதங்களிலே பாகிஸ்தானோட வரி பற்றாக்குறை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 18,945 கோடி அதிகரித்திருப்பதாக சமீபத்திய அறிக்கை ஒன்று வெளியாகி பாகிஸ்தானின் பொருளாதார மந்த நிலையை உணர்த்துச்சு. அதே போல பாகிஸ்தானின் ஸ்டேட் வங்கியின் தரவுகள் படி 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தின் நிலவரப்படி அந்த நாட்டோட தங்க சுரங்கத்தின் மதிப்பு அப்படிங்கிறது 5.43 பில்லியன் டாலர்களாக கணக்கிடப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் பாகிஸ்தானின் இந்த தங்க சுரங்க திட்டம் அப்படிங்கிறது அதோட சுரங்கத்துறைக்கு ஒரு பெரிய மைல்கல்லா இருக்கும் அப்படின்னு பாகிஸ்தான் அரசுக்கு சொந்தமான தேசிய பொறியியல் சேவைகள் அமைப்பு மற்றும் பஞ்சாபின் சுரங்க மற்றும் கனிம வளத்துறை எதிர்பார்க்குது. ஆனா என்னதான் இது பாகிஸ்தான்ல இந்த தங்க வளம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் இது எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா இந்தியாவின் இமயமலையிலிருந்து சிந்து நதி மூலமா அடிச்சிட்டு வரப்பட்டது. வரலாற்று ரீதியாவே சிந்து சமவெளி நாகரிகம்ன்றது அந்த மக்கள் செழிப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. தங்கம் போன்ற பல விலை மதிப்புள்ள உலோகங்களை தன்னகத்தை கொண்டு அங்க இருக்கக்கூடிய அந்த மக்கள் வாழ்ந்திருக்காங்கன்றது வரலாற்று ரீதியான ஆய்வுகள் மூலமா தெரிய வருது. அதன் ஒரு பகுதியா அதுல இருக்கிற தங்கம் இந்தியாவை சேர்ந்த இமயமலையிலிருந்து அடிச்சிட்டு வந்ததுனால இந்த வளங்கள்லாம் இந்தியாவுக்கு தான் சொந்தமா இருக்கு அப்படிங்கிற பேச்சுகளும் ஊடகங்கள்ல பரவிட்டு இருக்கு. ஆனா பாகிஸ்தான்ல உள்ள அட்டா மாவட்டத்துல இந்த தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டதால பாகிஸ்தானுக்கு சொந்தம் கொண்டாடுறதாகவும் செய்திகள் இருக்கு. இமயமலையிலிருந்து உருவாகி வரும் சிந்து நதி மூலமா இது வந்தாலும் பாகிஸ்தான்ல சிந்து நதி பாயக்கூடிய அந்த தூரம் அப்படிங்கிறது 32 கிலோமீட்டருக்கு இந்த சிந்து நதி பாகிஸ்தான்ல இருக்கு. இதுல மட்டும் இப்ப கண்டறியப்பட்ட அந்த தரவுகள் படி 32.6 மெட்ரிக் டன் அளவிலான தங்கம் கிடைக்கலாம் அப்படின்னு கணிக்கப்படுது. இப்போ பூமியில இருக்கிற அந்த தங்கத்தை பிரிக்கக்கூடிய வேலையை பாகிஸ்தான் அரசு மேற்கொண்டுட்டு வருது. கோடை காலம் அப்படிங்கறதால தண்ணீர் வற்ற வற்ற இன்னும் இந்த தங்கத்தை பூமியில இருந்து பிரிக்கிற அந்த வேலை இந்த வேலை எளிதா இருக்கும் அப்படின்னு அரசு தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஆனா அரசு இந்த பணியை செஞ்சாலும் கோடை காலத்துல தண்ணீர் வற்ற வற்ற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களே நதியில இறங்கி இந்த தங்கங்களை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த ஒரு அச்சமும் அரசுக்கு இருப்பதால சட்டவிரோதமான அகழாய்வு பணிகள் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சில பகுதிகளில் பாகிஸ்தான் அரசே 144 தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. தங்கத்தை இறக்குமதி செய்வதற்கான வேலைகளை விடுத்து தங்கத்தை இப்படி சுரங்கத்திலிருந்து எடுத்து பிரிக்கிற வேலைகள்ல மும்மரமா அரசு ஈடுபட்டு வருது. இந்த தங்க சுரங்க திட்டத்தால சர்வதேச அளவுல பாகிஸ்தானோட நிலை அப்படிங்கிறது உயரும். இதன் மூலமா சர்வதேச சுரங்க பணிகளில் ஈடுபட்டு வரும் நாடுகள் பட்டியல்ல பாகிஸ்தானும் இணையுது. இது பாகிஸ்தானோட பொருளாதார மீட்சியா மட்டும் இல்லாம அட்டோ பகுதியில் இந்த சுரங்கம் கிடைக்கிறதுனால அட்டோ பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதிக அளவிலான வேலை வாய்ப்புகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது. ஒரு புறம் இது பாகிஸ்தான்ல இருக்கிறதால பாகிஸ்தானுக்கு சொந்தம்னு சொல்லப்பட்டாலும் இந்தியாவிலிருந்து வர நதி எடுத்துட்டு வரதுனால இந்தியாவுக்கு சொந்தம்னு விமர்சனங்களும் கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டாலும் ஏற்கனவே எல்லா வகையிலும் எதிர் நாடுகளா இருக்கக்கூடிய இந்தியாவும் பாகிஸ்தானும் இந்த தங்க சுரங்கம் தங்க வளம் அப்படிங்கறத வச்சு மேலும் ஒரு அரசியல் போட்டிக்கு இது வழி வகுக்குமோ அப்படிங்கறதும் சிலருடைய கருத்தா இருக்கு. ஆனா இந்த தங்க வளம் கண்டறியப்பட்ட இந்த தங்க சுரங்கத்தை வச்சு இந்தியாவும் பாகிஸ்தானும் இன்னும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளா என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது பலரோட எதிர்பார்ப்பா இருக்கு. அதை பொறுத்திருந்துதான் பார்க்கணும்.